மக்களே, நான் தான் உங்கள் வசந்தராஜ். ஸோ முக்கியமான 5 அப்டேட் சொல்ல தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். முதல் அப்டேட், நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்றதை முன்னிட்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரெண்டாவது, நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு சேர தோற்றதை ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்காரு. இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரீவேல்யூஷன் ஏற்றுக்கிட்டு திருப்பி பண்ணும்போது அது ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸ் மாறி தாவக்க தோற்ற மாதிரி வந்ததுன்னா தாவக்கு ஒரு சீட்டு குறையும். அது இன்னும் அந்த அப்டேட் அடுத்து நான் சொல்கிறேன். மூணாவது, அதாவது 2 தொகுதியில் நம்ம விஜய் அவர்கள் ஜெயிச்சிருந்தார். ஒன்று பெரம்பூர், ஒன்று திருச்சி கிழக்கு. ஸோ திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணுவார் அப்படின்றது நிறைய ஊடகங்களும் நியூஸ் சேனலும் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது பதிவு வரல. பட் இது வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற நியூஸ் வந்து திருச்சி கிழக்கு அவர் ராஜினாமா பண்ணிடுவார். அந்த இடத்துல சகாயம் ஐஏஎஸ் அவர்களை வந்து நிறுத்துவார் அப்படின்றது 3வது அப்டேட். 4வது அப்டேட் என்னென்னா, மன்னார்குடியில் காமராஜ் அவர்கள் வந்து அமமுகவில் ஜெயித்தவர். அவர் வந்து ஒரு அமமுக வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி டிவிகேவில் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இது வந்து இப்போ டிவிகேக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. இப்போ 5வது இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ காங்கிரஸ் 5 இடத்துல ஜெயித்த காங்கிரஸ் வந்து, அதாவது விஜய் அவர்கள் வந்து எங்களை ஆதரவு தர சொல்லி கேட்டாங்கன்னா நாங்கள் ஆதரவு தேவைக்கு அவருக்கு போயிடுவோம் அப்படின்றது காங்கிரஸ் சொல்லியிருக்கு. ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமாக சொல்லதுக்காக வந்திருந்தேன். இதில் எந்த அடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்த லெவலுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.